ஓரமா ஒண்டி போய் படுக்கிறது தான் டிட்டியோட வேலை அப்படின்னாலும் இப்போ படுத்திருக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. அண்ணன் மட்டும் பாலை செவத்துல அடிச்சு அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். டிட்டி ஓரமா படுத்திருக்கான். ஆமா கட்டை எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி கட்டையை காட்டுறேன். அண்ணனோட பந்துக்கு பயந்து இங்க வந்து படுத்திருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. நடந்தது என்ன சொல்றதுக்கு தான் நானே வந்திருக்கேன். கட்டை சொல்லிடலாமா என்ன நடந்தது அப்படின்னு. அண்ணன் ஒத்தையில நின்று பால் அடிச்சு விளையாடுறானே, டோனி மாதிரி பின்னாடி இருந்து ஒரு கேட்சை பிடிச்சிருவோம்னு கட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டிட்டி என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்கு அலாதி பயம். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கால் கடுத்துடுச்சோ என்னவோ சேரை போட்டு உட்காந்து பால் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கட்டை படுத்துக்கு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அடே ஒரு பாலை பின்னாடி விடுறா, நான் டோனி மாதிரி கேட்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்பையும் நம்ம டிட்டி அதே பொசிஷன்ல அப்படியே படுத்திருக்கான். அண்ணன் விடாம பாலை விரட்டி அடிச்சு பிடிக்க, கட்டை வேடிக்கை பார்க்க, டிட்டி தூங்க, இப்படியுமா இருந்துச்சுங்க. டிட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல ஸ்ரீ ஒரு பாலை மிஸ் பண்ணிருப்பான் போல. அது போய் கட்டை மூஞ்சில் அடிச்சிருச்சு. கோபத்தை அண்ணன் மேல எப்படி கட்டுறது? அதனாலதான் வெளிநடப்பு.